தமிழ் புத்தாண்ட வரவேற்க ஒரு ஸ்வீட்டான ஒரு ரெசிபினா அம்புட்டு டேஸ்டா இருக்குங்க. இதை ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது செய்யறதுக்கு ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். இதை ட்ரை ரோஸ்டா கொஞ்சம் வறுத்துக்கலாம். ரவை வறுக்கையிலேயே கொஞ்சம் வாசம் வரும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜ்ல அப்படியே இறக்கி இன்னொரு பவுல்ல சேர்க்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு கப் ரவானா 3 கப் அளவு பால் சேர்க்கிறேன். பால் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 15 நிமிஷம் மூடி வைக்கிறேன். ரவா கொஞ்சம் ஊறட்டும். இப்ப ரவா அல்வா செய்ய ஆரம்பிக்கலாமா? இப்ப ஒரு அகலமான பென்ல எந்த கப்ல நான் ரவா எடுத்தனோ அதை விட கொஞ்சம் பாதி அளவுல நெய் சேர்க்கிறேன். நெய் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ்களை சேர்த்து நல்லா செவந்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே வேற பிளேட்டுக்கு மாத்திடலாம். இது நான் சொல்ற மாதிரியே ஒவ்வொரு ஸ்டெப்பா செய்யுங்க. உங்களுக்கு எவ்வளவு டேஸ்டா வரும்னு நீங்களே பாருங்க. இப்ப நான் ஒரு கப் ரவா எடுத்திருந்தேன் இல்லையா, ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரையை நெய்யிலேயே சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இந்த சர்க்கரை நல்லா கரையணும். இதுலயே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணையிலே கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கேரமல் கலர்ல வந்துடும். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இதை அப்படியே ஸ்டவ் கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த ஊற வச்ச ரவாவை இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். கேரமல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கட்டி இல்லாம. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ரவா கொஞ்சம் தண்ணி வத்தி இருக்கு பாத்தீங்களா? இதை கைவிடாம தான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா பொரிச்ச நட்ஸ்களை இதுல சேர்த்ததுக்கு அப்புறம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கையிலேயே ஒன்னே ஒண்ணு ஒட்டாம